ஒரு நல்ல கதை கேட்கணுமா? வாங்க நான் சொல்கிறேன். சின்ன கிராமம், அது பேர் வந்தலூர். அங்கே தான் 4 பேர் ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த சுட்டி குழந்தைங்களுடைய பேர் மித்ரா, அர்ஜுன், மீண்டும் மித்ரா, ஆகாஷ். என்னடா 2 தடவை மித்ரான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கதையில் 2 மித்ரா இருக்காங்க. ஒருத்தங்க பெரிய மித்ரா, இன்னொருத்தங்க குட்டி மித்ரா. அர்ஜுன் அவன் பக்கத்து தெரு, ஸ்டைலாக டாப்பாக ஸ்மார்ட்டாக இருப்பான். தோழர்களை குழப்புறதுல அவனுக்கு சதா இன்பம். பெரிய மித்ரா கற்றுக்கிறவன் மாதிரி நல்லா இருப்பா, ஆனால் ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருப்பா. யாராவது தப்பாக சொன்னால் கோச்சிப்பா. குட்டி மித்ரா வேற லெவல், ரொம்ப அமைதியாக இருப்பா, ஆனால் சில்லறை கிளப்புறதுல சீனியர். ஆனால் யோசனை சொல்கிறப்போ திடீர்னு எல்லாரையும் ஷாக் பண்ணிடுவா. ஆகாஷ் அந்த கிராமத்தில் டிக் டிக் பண்ணுறவனே அவன் தான். எப்போவுமே பேக் பெண்ணாலி தான் இருப்பான், ஆனால் கவனிக்கிறவங்க கேட்டால் அவன் தான் சூப்பர் ஹீரோ. இந்த 4 பேர் ஒன்றா வந்தாங்கன்னா நக்கல் சத்தமும் சிரிப்பு சத்தமும் குறையாமல் இருக்கும். இவங்க 4 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இந்த 4 பேர் தலையிடாமல் அந்த பிரச்சனை தீராது. வந்தலூர் கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் சாமானியமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க 4 பேருக்கு மட்டும் தினம் தினம் ஒவ்வொரு கேஸு. அன்னைக்கு அப்படி தான். காலையில் பள்ளிக்கு போகிறப்போ பெரிய மித்ரா கத்த ஆரம்பித்தா. அர்ஜுன், என் பேக் எங்க? நீ தான் என் பேக்கை எடுத்திருப்ப. எனக்கு உன் மேலே தான் டவுட்டு. அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நீயே போட்ட இடத்துல போய் தேடிப்பார், அங்கே தான் உன் பேக் இருக்கும். நான் ஒன்றும் உன் பேக்கை எடுக்கலை. குட்டி மித்ரா அந்த சண்டையை பார்த்துட்டு சமாளிக்காம ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி அந்த சண்டையை ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா. அவ சொன்னா, எங்க பாட்டி சொன்னாங்க, இப்படிதான் வண்டலூர்ல புதுசா திருடங்க வந்திருக்காங்களா? ஆகாஷ் அவன் பங்குக்கு, ஆமா ஆமா, இந்த ஊர்ல இப்போதான் புதுசா திருடங்க வந்திருக்காங்க. ஏன் நம்ம வண்டலூர் வேட்டைக்குழுன்னு ஒரு ஆரம்பிக்க கூடாது? அந்த வார்த்தை கேட்டதும் 4 பேரும் கண்ணாயிட்டது. சரிப்பா, வந்தலூர் வேட்டைக்குழு ஆரம்பிச்சாச்சு. பெரிய மித்ரா தந்த தீர்ப்பு. நாள்ல இருந்து வந்தலூர் வேட்டைக்குழு கிராமத்தில் ஒரு சின்ன CIAவா மாறிட்டாங்க. யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்குது, பாட்டி பூனைக்கு வச்ச பாலை யார் குடிக்கிறாங்க, யார் நைட்டு கார்ட்டூன் பார்க்குறாங்க, யார் வீட்டில் சண்டை நடக்குது, யார் பிஸ்கெட்டை திருடி சாப்பிட்றாங்க, யார் அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இந்த குழு விசாரிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு மாலையில் மழை பெய்ந்து முடிஞ்ச அப்புறம் கிராமத்துக்குள்ளே மண் வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இரவு உணவுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அது வேறு யார் வீடும் கிடையாது, அது நம்ம பாட்டி வீடு. அந்த பாட்டி வீட்டில் பழைய கண்ணாடி மாதிரி உடஞ்சி போச்சு. பாட்டி அலறிட்டு சத்தம் போட்டாங்க. கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டதும் வந்தலூர் வேட்டைக்குழு பஸ் நிற்காம ஓடி வந்தாங்க. பெரிய மித்ரா, அர்ஜுன், ஆகாஷ், குட்டி மித்ரா சின்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்தாங்க. பாட்டி பதறி சொன்னாங்க, என்னம்மா சத்தம் போட்டவங்க எங்க? நான் சமையல் அறையிலேருந்து வந்து பார்த்தா கண்ணாடி உடைஞ்சிருக்கு. பெரிய மித்ரா சீரியஸா, இந்த கண்ணாடி யார் உடைச்சிருப்பாங்க, நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொன்னான். அர்ஜுன் லூசுத்தனமா, ஐயோயோ, அந்த கண்ணாடிக்குள்ள ஆவி இருந்துச்சு போல இருக்கு, அதுதான் கண்ணாடியை உடைச்சிட்டு போயிடுச்சு. ஆகாஷ் மெதுவா சோஃபா மேலே குனிஞ்சி குட்டி மித்ராவை கூப்பிட்டு, நம்ம சவுக்கடி டெக்னிக் போடணும், ஒவ்வொரு இடத்தையும் விசாரிக்கலாம் வா. குழு ஆரம்பிச்சாச்சு. குட்டி மித்ரா நெளிய சம்பா சிவ பாட்டியின் பூனையை தொடர்ந்து பேச்சு வைத்தா. நீங்க தான் பார்த்தீங்களா? அர்ஜுன் அப்புறமா வெளியில் திண்ணையில் போய் ஒரு இடம் கூட விடாமல் பார்த்தான். அங்கே அவனுக்கு ரப்பர் சிப்பர் தடையமாக கிடைச்சிது. பெரிய மித்ரா மேலிருந்து அடையாளம், ஒரு ப்ரௌன் துணி துண்டு சின்ன தட்டில் சிக்கலாமல் போன இருந்துச்சு. ஆகாஷ் தான் அசத்தினான். பாட்டியின் பக்கத்திலேயே ஒரு சாக்லேட் கவர் இருந்துச்சு. அதுக்குள்ள பெரிய மித்ரா கத்துனா, பாப்பா இது இல்லாமல் சின்ன பசங்க பண்ண சம்பவம் மாதிரி இருக்கு, வா சீக்கிரமே இந்த தடயத்தை எல்லாத்தையும் அழிச்சிடணும். அதுக்குள்ளே இருந்து வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சாரி பாட்டி, என் பந்து உள்ளே போயிடுச்சா, அதை எடுக்க போனப்போ கண்ணாடி உடைஞ்சிடுச்சு. சின்ன பையன் பேர் ரவி, பாட்டியின் அக்கா வீட்டு பையன். அர்ஜுன் கை தட்டினா. வந்தலூர் வேட்டைக்குழு முதல் விசாரணையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். பாட்டி சிரிச்சாங்க. நீங்கள் இருக்கீங்களே போதும், என் வீட்டுக்கு போலீஸே தேவையில்லை. அந்த நாளும் சரி, குழு வெற்றியை கொண்டாடிச்சு. சாம்பார் சாதம், மோர், அப்பளம், சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் வந்தலூர் வேட்டைக்குழு பள்ளிக்கூடத்தில் ஒரு மர்மமான படம் கிடைக்குது. பூனைக்கு முகம், ஆனால் வாழ சங்கு மாதிரி வடிவம். இது யாரோட வரைஞ்சி? நம்ம
நம்ம வந்தலூர் வேட்டைக்குழு பசங்க 5வது கிளாஸ் படிக்கிறாங்க. அப்போ அவங்க கிளாஸில் என்டர் ஆகும்போது A4 ஷீட்டில் ஒரு மர்மமான புகைப்படம் இருந்துச்சு. அதை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது ஒரு பூனையோட புகைப்படம். அந்த பூனை ஒரு மார்க்கமாக இருந்துச்சு. அந்த பூனை வாழை சங்கு மாதிரி சுருண்டு பக்கத்தில் ஒரு குறிப்பு, இவன் இங்கே தான் இருக்கிறான், யாராலும் பிடிக்க முடியாது. வாயை சுருக்கிய குட்டி மித்ரா மெல்ல படத்தை எடுத்தாள். இது யாரோ நம்மளை எச்சரிக்கிற மாதிரி இருக்கு. ஆகாஷ் அந்த படத்தை லேப்டாப்பில் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தான். அதை பார்த்தா ஒரு க்ளூ இருக்கிற மாதிரி இருக்குது. பின் பக்கத்தில் ஒரு சின்ன மரக்கட்டையை ஒளிப்பட்ட மாதிரி வரைய விட்டுருக்காங்க. நம்ம பள்ளி பின்புறம் மண்டபமா? அர்ஜுன் ஏற்கனவே ஜாடை போட்டுட்டான். வேட்டைக்கு நேரம் ஆச்சு. வந்தலூர் வேட்டைக்குழு ரெடியா? அந்த 4 பேரும் கிளாஸை ஃபினிஷ் பண்ணிட்டு தன்னுடைய சைக்கிளை எடுத்துட்டு பள்ளிக்கு பின்புறம் இருக்கிற பண்ணைக்கு போனாங்க. அந்த இடம் எல்லாம் பயங்கரமாக சத்தமாக இருந்துச்சு. மாடுகள் கூவுறாங்க. சங்கு வடிவமாக கட்டப்பட்ட பழைய மர மேசை மேலே ஒரு பாட்டிலுக்கு பக்கத்தில் செருப்படையா புள்ளிகள். பெரிய மித்ரா கேட்டா, இங்கே யாராவது வந்திருக்காங்க, அதுக்கு ட்ராக் இருக்கு. ஆகாஷ் மெதுவாக அந்த மர மேசைக்கு கீழே போய் பார்த்தா ஒரு பத்திரமா மூடப்பட்ட பெட்டி. அது திறந்ததும் உள்ளே ஒரு செருப்புடன் 2வது படம் இருந்துச்சு. அந்த படம் தான் வேற லெவல். அந்த பூனைய உடம்புல நாகம் சுற்றி இருந்துச்சு. அர்ஜுன் சொன்னான், இது என்ன ரொம்ப டிப், யாராவது பெரிய கதை பண்ண போறாங்க போல இருக்கே. அந்த படம் பின்புறத்தில் ஒரு வழி எடுந்துடுச்சு. இது தொடக்கம் மட்டும்தான், நான் வரப்போகிறேன், நீங்கள் 4 பேரும் தயாராக இருங்க. 4 பேரும் ஒருத்தர் திகச்சு போய் பார்த்தாங்க. குட்டி மித்ரா மெதுவாக சொன்னா, இது வாலு பூனையன் நம்ம ஊருடைய ரகசியம், இதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. கோழி, நாய், பூனை எல்லாம் தூங்க போச்சு. வந்தலூர் கிராமம் மெதுவாக இரவுக்குள்ளே முழுக ஆரம்பிச்சுது. எங்கிருந்து எப்படின்னு தெரியல, பசுமையாக இருந்த அந்த பண்ணை மேடையில் சிறு சிறு வெளிச்சம் வந்துச்சு. அதை பார்த்த ஆகாஷ் அங்கே ஏதோ இருக்குன்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 4 பேரும், பெரிய மித்ரா, அர்ஜுன், குட்டி மித்ரா, ஆகாஷ் சைக்கிள் தூக்கிட்டு ஓடாத ரோட்டில் ஓடிச்சு. பண்ணைக்குள்ளே புகுந்தாங்க. அதே அந்த மர மேசைக்கு பக்கத்தில் ஒரு பூனை சங்குவால் ஜாக்கெட் போடுற ஒரு பையன் நடனம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. பூனை பார்க்க கொஞ்சம் பயமாக கொஞ்சம் ஸ்டைலாக இருந்துச்சு. அவன் நடனத்தில் ஒரு மாதிரி ரகசிய வட்டங்கள், பூமியில் சுழலுற கோடுகள் வரைந்து நடனமாடினான். அந்த ஒளிச்சோதி எல்லாமே அவன் ஆட்டத்துக்கு போதிச்சு. அர்ஜுனா, இது நம்ம கிராம பசங்க வேடிக்கையா இல்லை மாயம் போல இருக்கு, பெரிய மித்ரா மெதுவாக சொன்னான். அர்ஜுன் கண்கள் விழுங்கும் அளவுக்கு பெரிசா ஆச்சு. நம்ம குரங்கு கதையெல்லாம் இதுக்கு பக்கத்தில் சீனிக்கிட்டே. குட்டி மித்ரா பயந்து போய் மேசைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவளுடைய கண்ணாடி கழட்டிக்கிட்டு அந்த பூனை வாயங்கிட்ட கேட்டா, நீ யாரு, ஏன் இங்கே வந்து இப்படி டான்ஸ் ஆடுறேன்னு கேட்டா. அந்த பூனை தலையன் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்துக்க சொன்னா, நான் யாருன்னு தெரியலையா? அவன் தலை ஒரு பக்கத்தில் நாகத்தின் கண், இன்னொரு பக்கத்தில் சிரிக்கிற முகம் மாதிரி இருந்துச்சு. அவனது குரலில் சொன்னான், நீங்கள் தான் வந்தலூர் வேட்டைக்குழுவா? அவன் சொன்னான், நீங்கள் தான் என்னை தேடினீங்க, அதான் நான் வந்துட்டேன். நான் பூனை கிடையாது, இந்த ஊருடைய சப பூனை நாகம், உங்கள் கிராமத்தின் பழைய சாபத்தின் தூது. அடடா! அர்ஜுன் வாயை மூடவே மறந்துட்டான். ஆகாஷ் பக்கத்தில் ஓட்டத்துக்கு தயாராகியிருந்தான். பெரிய மித்ரா மட்டும் கவனமாக கேட்டாள். இப்போது இது என்ன விஷயம் சொல்லு, அது சபதம் தொடங்குற நேரமா? அந்தவனின் கண்ணு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இது ஒரு பழைய சாபம், இது வரைக்கும் ரகசியமாக இருந்துச்சு. உங்கள் குழு தான் இதை கண்டுபிடிக்கணும். இது விளையாட்டு இல்லை, இது சபத பூனையின் வீர சாகசம். அவன் மறைய ஆரம்பித்தான். ஒளியும் மங்கியது. மீதும் இருந்த பூனையின் வரையப்பட்ட அந்த சுழற்சி கோலம், அதற்குள் ஒரு செல் மரண நாளில் மீண்டும். அடுத்த நாள் வந்தலூர் கிராமம் வழக்கம் போல் இருந்துச்சு. ஆனால் வந்தலூர் வேட்டைக்குழு மூடு வேற லெவலில் இருந்துச்சு. பெரிய மித்ரா கட்டிலில் உட்கார்ந்து ஒரு பெரிய நோட் புக் எடுத்துக்கொண்டு யார் அந்த பூனை, அதோடைய வரலாறு என்னன்னு எழுத ஆரம்பித்தான். அர்ஜுன் சோம்பல் காட்டாமல் வீட்டு பக்கத்தில் நூலகத்துக்கே போனான். நூலகம்னா எச்சிலாம் சும்மாலாம் இல்லை, 100 புத்தகம் படுக்கையாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பழைய புத்தகம் அவனுக்கு கிடைச்சது. வந்தலூர் வரலாறு, மறைந்த நாகக்குளம்.
ஆகாஷ் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு சொல்ல ஆரம்பித்தான். இதில் நம்மளுடைய ரகசியம் ஏதாச்சும் இருக்க போகுது. அங்கே 4 பேரும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வெளியில் போய் படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நூலில் எழுதி இருந்துச்சு, முன்னொரு காலத்தில் வந்தலூர் ஒரு பழைய பூனை கூடையில் ஒரு சிறுவன் இருந்தான். சின்ன வயசில் நாகனை பார்த்து சிரித்ததால் அந்த நகம் அவனை சாபம் விட்டுச்சு. உன்னோட முகம் பூனையாக மாறட்டும், ஆனால் உனக்குள்ள என்னுடைய சக்தி இருக்கும். அந்த சாபத்தால் அந்த சிறுவன் சாப பூனை நாகம்னு அழைக்கப்பட்டான். ஒவ்வொரு நூற்றாண்டும் முடிவடையும் போது அவன் மறுபிறவிக்காக ஒரு குழுவை தேர்ந்தெடுப்பான். தன்னோட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர செய்வான். அர்ஜுன் கண்கள் பளிச்சென, அப்போ நாம தான் அந்த குழுவா? நம்ம 4 பேர் தான் நியமிக்கப்பட்ட வீரர்களா? குட்டி மித்ரா மெதுவாக மேலே பார்த்து சொன்னா. சரி, இப்போ என்ன செய்யணும்? சாபம் போகிறதுக்கு என்ன வழி? அந்த பக்கத்தின் கீழே ஒரு வரி மட்டும். புதிய சுழற்சி தொடங்க சூரியன் பூரண சந்திரனை முந்தும் இரவிலேயே ஒரு வில்லன் தோன்றுவான். அவனை எதிர்த்தால் தான் சாபம் முடியும். ஆகாஷ் வாய பொளந்தான். நம்ம எதிரி வந்து விட்டாரா? யார் அந்த வில்லன்? அந்த சமயத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு புதிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தான். அவன் பேர் ருத்ரா. அவன் பேச்சு மெதுவாக இருந்துச்சு, ஆனால் கண்ணு கோபமாக இருந்துச்சு. அவன் வட்ட வட்ட சாய்ந்து தள்ளுமுடி, கருப்பு ஜாக்கெட், கூடவே கழுத்தில் ஒரு பழைய நாக லாக்கெட் இருந்துச்சு. அவன் ஹார்ட் டெக்குடன் முதல்லே சொன்னான், நான் இந்த கிராமத்தை மாற்ற வந்திருக்கேன். இங்கே நடக்கிற ரகசியங்களை எல்லாத்தையும் மூட வந்திருக்கேன். வந்தலூர் வேட்டைக்குழு ஒரே நேரத்தில் சத்தம் இல்லாமல் அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஓ, இவன் தான் நம்ம எதிரியா? பள்ளி வளாகத்தில் ருத்ரா நிற்கிற இடத்துல யாரும் போய் கலந்துக்க மாட்டாங்க. அவன் முகம் சற்று சாய்ந்தது போல இருந்தாலும் கண்ணில் ஏதையோ பாய்க்கிற சக்தி. வந்து சேர்ந்த முதல் நாளே பரிச்சயமான ஒரு மொழி. நீங்கள் எல்லாம் என்னையே விடும் என நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஊரில் நடந்ததும் நடக்க போகிறதையும் இன்னும் புரியாமல் போயிடுவீங்க. அர்ஜுன் பக்கத்தில் கத்தினான். அடடா, சபத பூனை நாகனுக்கு சாபம் இருக்குதுன்னு இந்த பையனுக்கு தோல்வி கூட கர்ஸ் மாதிரி வருமே. அந்த வேளையில் பள்ளி பின்புறம் மரக்கண்ணுகளுக்கு இடையிலே ஒரு புதிய சுழல் கோலம் எழுந்தது. மண்ணிலே சுட சுட வெந்து வந்த கோலம். 4 கோலங்களில் நாக உருவம், நடுவில் ருத்ராவின் முகம். அதை பார்த்ததும் பெரிய மித்ரா கண்ணு சுழிச்சு பார்த்தான். அவன் சாபத்துக்கு நேரடி சார்ந்தவன் தான். ஆனால் ருத்ரா மட்டும் இல்லை, பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. ஆகாஷ் கண்களை கூர்மையாக்கி அந்த கோலத்தை படம் எடுத்து லேப்டாப்பில் ஜூம் பண்ணி பார்த்தான். அந்த படம் ஜூம் செய்யும்போது பின்னாலே ஒரு முகம், அடையாளமற்ற நபர். முகம் மறைந்தாலும் கண்களில் நாகம் போல் ஜிலேபி ஒளி. அவன் முகத்தில் ஒரு வாசகம் இருந்தது. உங்களுக்கு தெரியாம நீங்க ஒரு ஆன்சியன் கர்ஸ்ல நுழைஞ்சிட்டீங்க. குட்டி மித்ரா மெதுவா வாய நெருக்கி கேட்டாள். நம்ம ருத்ரா ஒரு சாதாரண தோழன் இல்லை. அவன் ஒரு வழிகாட்டியா இல்லை எதிரியா? அதுவும் நமக்கு இன்னும் தெரியல. அர்ஜுன் சிரிச்சு ஒரு ஜோக் வச்சான். பூனைய நாகனா தெரியாம நாய் மாதிரி சுற்றுனோம். அந்த சமயத்தில் பள்ளி வேலை முடிஞ்சு எல்லா மாணவர்களும் வெளியில் போகிற நேரம். ருத்ரா மட்டும் வெளியே வராமல் குளிர் கிடைக்கும்னு அந்த பழைய மரத்தடியில் நிற்கிறான். அவன் வாயில் ஒரு மந்திரம் போல் ஒலிக்குது. அடுத்த சந்திரகிரகணத்துக்குள்ள 4 ரகசியங்களும் திறக்கணும், இல்லைன்னா இந்த கிராமமே நாகத்துக்குள்ளே விழும். வந்தலூர் வேட்டைக்குழு ஒன்றாக நின்று பார்த்தது. தொடர்ந்து ரகசியங்கள், நாகசாபம், மறைந்த பழைய பரம்பரை. அன்னைக்கு நைட்டு 10 மணி. மழை பெய்யலை, ஆனால் மின்னல் ஒழிச்சது மட்டும். வானத்தில் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. அந்த கிராமம் முழுக்க நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. பின்னால் யாரோ இருக்காங்களா, யாரோ நம்ம பின்தொடர்றாங்கன்னு. நம்ம தான் 4 பேர் சபதம் 4 கதவுகளை வழி காட்டுச்சு. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோதனை தான். பெரிய மித்ரா சொன்னா. அர்ஜுன் கை தூக்கி, ஓகே, நான் ரெடியாக இருக்கேன். என் சோதனை என்ன? அந்த சமயத்தில் பழைய பள்ளிக்கூடம் லைப்ரரி பகுதியிலிருந்து ஒரு ஒளிப்பகுதி சத்தம் கேட்டது. அதில் ஒரு மறைந்த குரல். முதலாவது கதவு. அர்ஜுன், உன் சோதனை. சொல்லாத உண்மை தெரியாமல் வாழ்ந்த பிழையை கண்டு கொள்ள வேண்டும். அவனுக்கு லைப்ரரி கதவு தானாக திறந்தது. வந்தலூர் வேட்டைக்குழு 3 பேரும் அவனை வெளியிலேயே அவளோடு பார்த்து கொண்டிருந்தாங்க. லைப்ரரி கதவு திறந்தது. லைப்ரரிக்குள்ள அர்ஜுன் நுழைஞ்சான். அங்கே அர்ஜுன் பார்த்த விஷயங்கள்லாம் விசித்திரமாக இருந்துச்சு. பேசும் நிழல்கள், நிறைய புத்தகங்கள்,
பேசும் சிலைகள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் மாயமா இருந்துச்சு. அர்ஜுன் ஒரு கண்ணாடி கிட்ட போய் நின்னா. அது ஒரு மாய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு உருவம் தெரிஞ்சது. அர்ஜுன் பார்த்தான். அது யாருடைய உருவமும் கிடையாது. அது அர்ஜுனுடைய அப்பாவுடைய உருவம். அர்ஜுன் கேட்டான், நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க? அந்த உருவம் பதில் சொல்லுச்சு, நான் தான் உன்னுடைய அப்பா. அர்ஜுன் சொன்னான், அப்படியா? ஆமா, நான் தான் உன் அப்பா. உன் அம்மா உன்கிட்ட சொல்ல மறந்த வரலாறு. நான் தான் சப பூர்ண நாகனுடைய பழைய காவலன். நீ என்னுடைய வாரிசு. அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் தோண்டியது. அந்த வெளிச்சம் ஒரு நாக அம்பையும் பொன் வில்லையும் கொடுத்துச்சு. அர்ஜுன் அதை எடுத்துட்டு லைப்ரரிக்குள்ளேருந்து வெளியில வந்தான். அவனுடைய சக நண்பர்கள் அவனை ஒரு தோழனா பார்க்காம ஒரு வீரனா பார்த்தாங்க. பெரிய மித்ரா சொன்னா, இப்போ நாம ரெடி. இன்னும் 3 கதவுகள் இருக்கு, 3 சோதனைகள் இருக்கு. அப்போ ருத்ரா தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். இப்போ அடுத்த சோதனை பெரிய மித்ராவுக்காக தான். அந்த இரவு சந்திரன் சிவந்து இருந்துச்சு. அந்த 4 பேரும் தன்னுடைய 4 உணர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அர்ஜுன் தன்னுடைய தந்தையை பற்றியும் தன்னுடைய வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டான். பெரிய மித்ரா தன்னுடைய தாயுடைய இழப்புலேருந்து மீண்டு வந்தான். சின்ன மித்ரா தன்னுடைய பொம்மை செய்த சாகசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா.